புது கவிதையில் மு மேத்தாவின் நூல்கள் தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அது 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எப்படி வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு மேத்தா அவர்களின் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அதுவே வந்து தமிழக அரசு பரிசு பெற்ற மு மேத்தா அவர்களின் நூல் எது கேட்டாங்கன்னா, ஊர்வலம். ஓகேங்களா? அந்த 2ஐயும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சாகா ஆகா. ஓகேங்களா? இங்கே ஆகா, இது வந்து சாகா. சாகித்ய அகாடமி வந்து சாகா, இங்கே வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்து ஆகா. அப்போ ஆகா சாகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்கள், ஊர்வலம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு. ஓகேங்களா? இது ஞாபகம் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இது மொத்தத்துக்கும் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, மு மேத்தாவுக்கு வந்து நான் தாத்தா தான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். தாத்தா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, தாத்தாவுக்கு அடுத்த வீட்டில் தான் இளைய தோழன் இருப்பார். அவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தாத்தா தான் எல்லாம் பார்த்துக்குவார். வீட்டு மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் தான் சாப்பிடுவாங்க. அதான் சோழ நிலா மகுட நிலா. கடைசியில் கல்யாணமும் தாத்தா தான் பண்ணி வைப்பார். அவருக்கு கல்யாணம் பண்ணி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரும்போது கண்ணீரும் வடிப்பார். இவ்வளோதான் ஷார்ட்கட்டு.